வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து வீக்கெண்ட் வைப்பில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த என்ஜாய்மெண்ட்டோட நான் ஒரு அழகான வந்து ஒரு நாஸ்டாலஜிக் வந்து ஒரு வீடியோ வந்து நான் இறக்கியிருக்கேன். நாஸ்டாலஜிக்னு சொல்கிறேன், ஆனால் இப்போ உள்ள ஏசிடிசி தானடா காட்டுறேன்னு சொன்னால் அது இல்லைங்க. இதுக்கு ஒரு பெரிய வந்து ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க. 90s கிட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து இயர்லி 2000 கிட்ஸுக்கெலாம் வந்து தெரியும். எங்கள் ஊரில் கவர்மெண்ட் பஸ்ஸில் சென்னைக்கு போகணுன்னா வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் போடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தற்கொலை படையில் போடுங்க, மரண வண்டியில் போடுங்க, பறக்கும் படையில் வந்து போடுங்கன்னு தான் வந்து சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸோடைய ஃபீலிங்கை வந்து எனக்கு நேற்று வந்து திரும்ப வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ வந்து பஸ்ஸுக்குள்ளே போகலாம். இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்சிடிசி ஃபஸ்ட்டு வந்து அந்த பஸ்ஸு வந்து டிஎன்எஸ்டிசி தேவகோட்டையிலேருந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. தேவகோட்டையிலேருந்து தொண்டி வந்துட்டு தொண்டிலேருந்து சென்னை போவாங்க. அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தொண்டி போயிட்டு அதுக்கப்புறம் தேவகோட்டைக்கு ஹால்ட்டு போவாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் 300+ கிலோமீட்டர் ரூல்ஸ்லாம் அந்த பஸ்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எஸ்சிடிசிகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லவும் எஸ்சிடிசிகிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு வந்து பாண்டிச்சேரி கொஞ்ச நாள் காரைக்குடி டிப்போவில் வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி டிப்போக்கு வந்து போணுச்சு. பாண்டிச்சேரி டிப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா, வாரத்துக்கு வந்து 2 நாள் மட்டும் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு வீக் டேஸில் வந்து ஓட்டாமல் அப்படியே வந்து விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பெட்டிஷன் போட்டுட்டு எங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பஸ்ஸு வேணும்னு கேட்டதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து 1 வீக்காக நம்மளுக்கு வந்து அந்த பஸ்ஸை வந்து பாண்டிச்சேரி டிப்போ வந்து காரைக்குடி ரீஜன்ட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. காரைக்குடி எஸ்சிடிசி டிப்போட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இப்போ 1 வீக்காக வந்து ரெகுலராக இந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோவுக்கு கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த விஷயம் வந்து பஸ் ஃபேன்ஸுக்கு சரி, எங்கள் ஊர் மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நான் வந்து நம்புகிறேன். இந்த பஸ்ஸு வந்து நான் இவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து சொல்கிறேன்ல, நான் வந்து இயர்லி 2000லேருந்தே வந்து வருஷத்துக்கு வந்து 2 வாட்டியாச்சும் சென்னை வந்து போவேன். அதுவும் நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன். அப்போது வந்து எப்படி இருக்குன்னா, கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து சூப்பர் டீலக்ஸாக தானே இருக்கும். அப்போ எங்கள் ஊருக்கு வந்து எஸ்சிடிசி இருக்காது, டிஎன்எஸ்டிசி சூப்பர் டீலக்ஸ் பஸ் மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க, சாஞ்சிட்டு போகிறது தான். நான் அப்போ வந்து என்ன செய்வேன்னா வந்து அப்போமா வந்து நம்மளுக்கு வந்து வெப்சைட்டில் எல்லாம் லாகின்லாம் பண்ண மாட்டோம்னா, நம்ம டேரெக்டாக வந்து ஊரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து சென்னை பஸ்ஸுக்குனே வந்து ஒரு கவுண்டர் வந்து இருக்கும். அங்கே போய் வந்து டைம் கீப்பர்கிட்ட வந்து போய் யார் ஃபஸ்ட்டு வந்து போகிறாங்களோ அந்த ப்ரியாரிட்டி வைஸில் வந்து நம்மளுக்கு வந்து நேம் எழுதி வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு இந்த சீட்டு இவங்களுக்கு இந்த சீட்டுன்னு. நான் வந்து எப்போதுமே எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், தயவுசெய்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட் சொல்ல மாட்டேன், டிரைவருக்கு ஆப்போசிட்டில் வந்து கண்ட்ரக்டர் சீட்டு இருக்கும், கண்ட்ரக்டர் சீட்டுக்கு அடுத்த சீட்டே எனக்கு வந்து புக் பண்ணுங்க பாப்பான்னு சொல்லுவேன். இப்படி வந்து புக் பண்ணும் பொழுது எங்கள் அப்பா வந்து கரெக்டாக வந்து அந்த சீட்டை தான் புக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இந்த பஸ்ஸோட பேர் அப்படி இல்லை, மரண வண்டி, தற்கொலை படை, பறக்கும் படை. வண்டி வந்து அல்டிமேட்டாக போவாங்க. அதுவும் வந்து இப்போ வச்சு 4 வே இருக்கான், அப்போ வந்து சிங்கிள் வே தானே. போகிறதும் வர்றதும் ஒரே ரோட்டில் தான் இருக்கும். ஆப்போசிட்டில் பஸ்ஸு வந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம ஓவர்டேக் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கியரை போட்டு மாற்றி அதுக்கப்புறம் அந்த லைட்டை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அந்த டிம் பண்ணி அப்படி வண்டி போகிற விதம் ஸ்பீடு இருக்கே, அது ஒரு பஸ் ஃபேனாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதோடைய இது வந்து ஒரு செமையாக இருக்குங்க. அந்த ஃபீல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி போகும்போது அந்த லிவர் இருக்கும் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இப்படி வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அந்த நம்ம வந்து சாயறதுக்காண்டி ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்களா, அப்போ வந்து இப்போ வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க.
அப்போ உள்ள பஸ்லாம் கொஞ்சம் பெருசாகவே வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரைவர் வந்து நம்மளுக்கு வந்து கியரை வந்து குறைச்சிட்டு தானே டக்குன்னு வந்து மூவ் ஆகும் வண்டி. அப்படி வந்து ஓட்டை இருக்கும்போது அப்படி வந்து இது பண்ணும்போது நானும் என்ன செய்வேன்னா அந்த கியர் ஆடுங்களா அந்த லிவரை பிடிச்சி இழுப்பேன். தட் மீன்ஸ் நானும் வந்து ஏதோ கியர் போட்டுட்டு ஓவர்டேக் எடுக்கிறாப்புல ஒரு ஃபீல் வைபாக இருக்கும். நான் ஸ்டில் வந்து தொண்டியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து சென்னை ரீச் ஆகிற வரையும் நான் தூங்கவே மாட்டேன். அதுவும் வந்து அப்போ ரயில்வே கிராசிங்ஸ்லாம் வந்து அப்போ அதிகமாக இருக்கும். இப்போ தான் பிரிட்ஜஸ்லாம் போட்டாங்க. அப்போ எல்லா ரயில்வே கிராசிங்லேயும் வந்து பஸ்ஸு மாட்டும். அந்த ரயில்வே கிராசிங்கில் மாட்டினதுக்கப்புறம் கேட்டை திறந்ததுக்கப்புறம் ஒரு போட்டி வரும் பாருங்க, திரும்ப எல்லா வண்டியும் பறக்கும் ஜெட்டு வேகத்தில். அதோடைய ஃபீலு அதோடைய வைபே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்டோரிக்கு வரேன். ஆக்சுவலாக நான் எப்போதும் போல் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் வந்து எப்போதும் போல் நம்ம வந்து இந்த பிஆர்சியில் போகலான்னு வந்து ஒரு தாட்டில் வந்தேன். ஆனால் ஆல்ரெடி வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து திருப்பத்தூர் டிப்போவில் இருக்காங்க ஒரு அண்ணன், அவங்கள்ட்ட வந்து சொல்லி வச்சுருந்தேன், அண்ணன் நீங்கள் கன்ஃபார்ம் வரணும். ஏன்னா அவங்க லாஸ்ட் வீக் வந்தப்போ எனக்கு கால் பண்ணாங்க. ஆனால் நான் ஊருக்கு வரல, நான் நெக்ஸ்ட் வீக் வருவேன், நீங்கள் வரணும்னு சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக வரேன்டான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து தைப்பூசனால் வந்து பழனிக்கு ஸ்பெஷல் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு பஸ் வந்து வரல. ஆனால் வந்து ஃப்ரைடே வந்து மார்னிங் வேணால் எடுத்துகிட்டு சென்னைக்கு போங்கன்னு சொல்லவும் அந்த அண்ணா வந்து வரவே இல்லை. எனக்கு அதோட லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சேன்னா, நமக்கு எப்போதுமே வந்து ஃப்ரைடே வைப்பு வந்து எப்போதுமே பிஆர்சி வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு பிஆர்சியில் வந்து நான் அப்போயே போஸ்ட் போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். யாரெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து மதுரைக்கு வந்து அதுவும் வந்து வேகமாக சீக்கிரமாக சூப்பராக வந்து போகணுமோ அவங்க வந்து இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்த போஸ்ட்டுக்கும் ரிவ்யூஸ் அதிகமாக வந்துச்சு. அந்த பஸ்ஸோடைய நம்பர் என்னென்னா TN58N2299 ஐ திங்க் ஸோ. அது வந்து செக்கவரணி வந்து டிப்போ BS3. நான் அப்படியே பிசி தான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கும் வந்து லைக்ஸும் ரெஸ்பான்ஸும் வியூஸும் அதிகமாக வந்துச்சு. ஆனால் பட் வந்து எனக்கு வந்து லிட்டில் தாட் வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு வாட்டி வந்து தேவகோட்டை காரைக்குடி டிப்போவில் உள்ள தேவகோட்டையோட வந்து ஸ்லீப்பர் பஸ் நியூ BS6 வந்து ட்ரை பண்ணும்போது அந்த டிரைவரை நான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றா வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் வந்து அந்த பாண்டிச்சேரி வந்து டிப்போ வந்து 22 சென்னை பஸ்ஸை வந்து திரும்பவும் வந்து காரைக்குடிகிட்டே வந்து கொடுக்க போகிறாங்க தம்பி, கன்ஃபார்ம் வந்துடும் சொன்னாங்க. எனக்கு வந்து அது வந்து கன்ஃபார்மாக என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு 2-3 டிரைவர்ஸ்டையும் வந்து கேட்டால் அவங்களும் சொன்னாங்க ஆமாப்பா கன்ஃபார்மாக வந்து பஸ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு. சரி காரைக்குடி ரீஜன் வந்து திருப்பத்தூர் பஸ் நின்றுச்சா, அப்போ வந்து அந்த SCTC காரைக்குடி டிப்போ திருப்பத்தூர் பஸ் நிற்கும் போது நான் அந்த டிரைவரை நான் கேட்டேன், ஆமாப்பா பஸ் வந்து 1 வாரம் ஆயிடுச்சு, 1 வாரமாக ரெகுலராக ரன் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஏன் நம்ம ஊர் பஸ்ஸில் நம்ம போகாமல் வேறு யார் போக போகிறா, அதுவும் வந்து நம்ம ஊர் பஸ்ஸுக்கு நம்ம தான் ரிவ்யூ போட்டு மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. நான் வந்து ஆக்சுவலாக பஸ்ஸை வந்து தேடி அதோட அந்த டிரைவர் அண்ணாவும் சொன்னாங்க பஸ்ஸில் வந்து பஸ்ஸோடைய அந்த கோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீரியல் நம்பர் கோடு, அதை வந்து சொன்னாங்க 9 சம்திங் வந்து C சீரியஸில் ஆரம்பித்து ஒரு 3 டிஜிட் நம்பர் சொன்னாங்க. அந்த பஸ் தான்ப்பா இன்றைக்கி தொண்டிக்கு வந்து போகுதுன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஏன்னா வந்து காரைக்குடி பஸ்லாம் வந்து அப்படியே வந்து அந்த ரேக்குக்கு பின்னாடி தான் அப்படியே லைனாக காரைக்குடி மதுரை திண்டுக்கல் அப்படியே ரேக்கில் பின்னாடியே தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். நானும் அந்த ரேக்கை 4-5 வாட்டி தேடி பார்க்குறேன், அந்த பஸ்ஸையே காணும். என்னடா ஒரு வேளை வேறு சைடே நிப்பாட்டிட்டா அந்த டயத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா எங்கள் ஊர் டைம் வந்து ஸ்லாட் வந்து 9:20. ஒரு வேளை அந்த டயத்தில் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வராங்களான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 2-3 பஸ்ஸு வந்து ரேக்லேயே போட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கவும் அதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தேன், நமக்கு வந்து நம்ம பஸ்ஸு வந்து ரேக்லேயே தான் நின்றுருக்கு. நம்ம வந்து இவ்வளோ நேரமாக பார்க்கலாம். ஆனால் டிரைவர் கண்டக்டர் வந்து ஒன்றும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி தான் வந்து பேசி வச்சுட்டு போயிருந்தேன்ல. அதுக்கப்புறம் டிரைவர் கண்ட்ராக்டர் அண்ணா வந்ததுக்கப்புறம் அதை வேறு டிரைவர் அண்ணா வந்து என்னை பார்த்தோன்னே அண்ணா இவங்க தான் வந்து அப்புறையிலேருந்து 20 பஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க, தயவுசெய்து உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த டிரைவர் ஒன்று காரைக்குடி அந்த திருப்பத்தூர் டிப்போக்காரங்க அண்ணன் வந்து சொன்னாங்க, நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன்ப்பான்னு சொல்லிட்டேங்க. ஏன்னா வந்து டிரைவருக்குன்னு ஒரு 2 சீட்டு கன்ஃபார்ம் வந்து அந்த பஸ்ஸில் வந்து இருக்கும். அதோட வந்து நீ கன்ஃபார்ம் உனக்கு வந்து ஒரு சீட்டு இருக்குமான்னு சொல்லணும்னா அந்த அண்ணா வந்து அவ்வளோ வந்து ஒரு அந்த டிரைவர் அண்ணாவும் சரி கண்ட்ராக்டர் அண்ணாவும் சரி அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்ல வரவேற்பு முறையை வந்து கொடுத்தாங்க. ஏன்னா வந்து ஸ்டில் வந்து பஸ்ஸோடைய ஸ்லாட் வந்து 9:20, ஆனால் வந்து நியர்லி வந்து 9:45 வரையுமே வந்து பர்சன்ஜர்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும் அந்த பஸ்ஸு வந்து 9:45 ஸ்டில் 9:45 வரையுமே வந்து பஸ்ஸு வந்து எடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பர்சன்ஜர்ஸும் வந்துட்டாங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு ஒரு வந்து சீட்டு கொடுத்தாங்க. நான் வந்து இன்னொரு பர்சன்ஜரை ஏறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட தூரம் வரையும் நீங்கள் வந்து வேணால் அந்த சீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரண்ட்டில் வருவேன் ப்ரோன்னு நான் சொன்னேன்.
அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் வந்து ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க. இந்த பஸ்ஸை எப்படியாச்சும் வந்து திரும்ப வந்து பூம் ஆக்கணும். ஏன்னா 22 சென்னை பஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து டாப் 1 கலெக்ஷனில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த பஸ்ஸு. அது வந்து ஒரு சில இதனால நம்ம வந்து அந்த பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அது நல்ல கலெக்ஷன் இருந்துகிட்டு இருக்க டயத்துலேயே வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணாங்க. கூட அந்த அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தயவுசெய்து வந்து இந்த பஸ்ஸை வந்து எப்படியாச்சும் பரப்புங்க. இந்த பஸ்ஸை வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் சர்வீஸ். ஏன்னா உங்கள் ஊர்லேருந்து நியர்லி வந்து மோர் தென் 15 வந்து ப்ரைவேட் பஸ் ஓடும்போது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து சீட்டுலாம் இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா வந்து இந்த பஸ்ஸுமே நல்லா வந்து போகிற கண்டிஷனில் உள்ள பஸ்ஸு. ஆனால் வந்து ஒரு சில இதனால வந்து ஆட்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. இனிமேல் நாங்கள் ரெகுலராக வந்து ஓட்டுவோம். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து சொல்லுங்கள், ஊர் மக்களுக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து தொண்டிக்குள்ள வரவங்க ஃபுல்லாக, ஆனால் இது வாரத்துக்கு 2 நாள் தானே ஓட்டுறீங்க அப்படியே வந்து, ஏன்னா பரீட்சை மேட்ச் பாண்டிச்சேரி இப்போ வாரத்துக்கு 2 நாள் தான் ஓட்டுவாங்க. அதோட இந்த அண்ணன் வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, இனிமேல் வந்து இந்த பஸ் வந்து ரெகுலராக டெய்லியும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பஸ் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து தைரியமாக வந்து வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பஸ் வந்து ஆக்சுவலாக வந்து எப்போதும் போல் ஓரளவு மீடியமான வந்து டிராஃபிக் தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வைபே வந்து ஒரு குட் வைபோடய வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து இவ்வளோ ஈடுபாடோட இந்த பஸ்ஸை வந்து நல்ல கலெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஈடுபாடோட வந்து இருக்கிறாங்க. அந்த டிரைவர் அண்ணாவையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லி எல்லாம் வந்து அந்த டிரைவரை நான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, தொண்டிக்கு வந்து ஆப்பில் வந்து TOND என்ன இருக்கும் அப்படி போட்டால் தான் இந்த பஸ்ஸு காட்டும். ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கெலாம் THONDA தொண்டியோட போர்டில் கூட இது தான் இருக்கும். ஆனால் இது வந்து அப்டேட் பண்ணல. இதுக்காண்டி நான் வந்து வேணால் வந்து மெயில் ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட மெயில் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. மேபி வந்து மண்டே வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்கன்னு நான் எனக்கு வந்து கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸு போன ஸ்பீடாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பஸ்ஸையும் ஓவர்டேக் எடுக்கும்போது வந்து அந்த இண்டிகேட்டர் போட்டு போகிறது, அந்த டிம் பண்ணி போகிறது, பர்ஃபெக்டாக வந்து பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணாங்க. நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பஸ் வந்து ஒரு அழகான வந்து ஒரு மன நிறைவான எனக்கு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுத்து. ஏன்னா வந்து நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது வந்து எனக்கு வந்து இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஹிந்தியில் உள்ள பசங்களுக்கு வந்து அந்த பஸ்ஸில் எப்படியாச்சும் ஒரு வாட்டியாச்சும் போயிடணுண்டான்னு இருக்கும். அதே மாதிரி வந்து திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பஸ்ஸோட ஃபீலை வந்து இந்த ரெண்டு அண்ணாவும் வந்து கொடுத்தாங்க. நீங்கள் வந்து நம்பி வந்து காரைக்குடி டிப்போவில் வந்து ஏறலாம். நாங்கள் வந்து ஆன் டைம் எவ்ரி டைம் வந்து நாங்கள் வந்து அந்த பஸ்ஸை வந்து ரன் பண்ணுவோம். டைமிங்கில் வந்து சூப்பராக நாங்கள் வந்து கீப்பப் பண்ணுவோம்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் அந்த போகிற வழி ஃபுல்லாக அவ்வளோ அது என்ன ஓவர்டேக் எடுத்த வந்து நான் வந்து ப்ரிவ்யூவில் வந்து ஆல்ரெடி வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து நான் வந்து ஒன்லி வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸை வந்து தான் போட்டேன். ப்ரைவேட் பஸ்ஸஸே வந்து ஓவர்டேக் எடுக்கிறாங்கன்னா SITC TNSTC வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும். அதனால வந்து நான் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஓவர்டேக் எடுக்கிறத வந்து வீடியோஸில் தான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து மேஜராக எடுத்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் MRM இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகுமரன், அதுக்கப்புறம் SBLT, அதுக்கப்புறம் பர்வீன், அதுக்கப்புறம் வந்து ஸோ மச் ஆஃப் பஸ்ஸஸ் SMS, அதே மாதிரி ரொம்ப வந்து பஸ்ஸஸை வந்து ஓவர்டேக் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்தாங்க. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜேர்னின்னே இருக்கும். ஆனால் எனக்கு மட்டுமே வந்து நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போது நான் போகிற பஸ் வந்து எப்படி தான் வந்து சூப்பராக இவ்வளோ ஒரு ஸ்பீடாக அழகாக வந்து போகிறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஜேர்னியை வந்து முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டிரைவர் அண்ணாவும் கண்ட்ராக்டர் அண்ணாவுடைய வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து என்கிட்ட வந்து ஃபோனில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. அதை நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஜேர்னியை வந்து ஃபுல்லாக பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து பிடிக்குதோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸும் உங்களோட கமெண்ட்டும் வந்து எனக்கு வந்து ரொம்ப தேவை. அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராச்சும் தொண்டியிலேருந்து இந்த பஸ்ஸில் வந்து யாராச்சும் வந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸில் போங்க. அதே மாதிரி வந்து இந்த பஸ்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒன் மோர் பெனிஃபிட் வந்து SCTCயில் வந்து கொடுக்க போகிறாங்க தொண்டி மக்களுக்கு. அது என்னென்னா, இன்னும் ஒரு நியர்லி அந்த டிரைவர் அண்ணா கான்ட்ராக்டர் அண்ணா வந்து சொன்னாங்க, இன்னும் 1 மந்த்துக்குள்ளே தொண்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஆல்ரெடி வந்து 2 வந்து TNSTC வந்து ரன் பண்ணுறாங்க நைட்டு. அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பஸ்ஸு வந்து ரன் பண்ணுறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, சென்னை பஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்து SCTCயை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க காரைக்குடி டிப்போ.
காரைக்குடி டிப்போ வந்து திரும்ப புதுசாகவே வந்து நம்மளுக்கு வந்து தொண்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு, அதேமாதிரி கோயம்புத்தூரில் நம்மளுக்கு வந்து மேட்டுப்பாளையம் வரையுமே வந்து ஒரு நியூ சர்வீஸை வந்து ஆப்ரேட் பண்ண போகிற மாதிரி ஒரு நியூஸ் வர ஆரம்பிக்கிறது. அது கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து எஸ்சிடிசி வந்து கோயம்புத்தூருக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு எந்துவாக இருக்குது. ஒன்றும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து அதோடைய நியூஸ் வந்து கரெக்டான நியூஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிடும். கிடைச்ச உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த ட்ராவல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த ட்ராவலை என்னோட எப்போதுமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பாய். மார்க்கெட் இந்த சைடு, அது கருவாடு மீன் சொல்கிறீங்களா? ஆமாம், அது லாஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கும். லாஞ்சேரி, சோழியாக்குடி. அங்கே கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா அங்கேயே கிடைக்கும். மீன் வந்து இங்கேயே இருக்கும். லாஞ்சேரி. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கடைக்காரை வந்து நடந்து போகிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கடைக்காரைக்கு. ஆமாம், 5 நிமிஷம் கூட ஆகாது. இது இல்லை, இது ஈஸியாரு. ரைட்டில் தான் போகணும் பஸ் ஸ்டாண்டு. அதான் இந்த சைடு தான் அதுவுமே. இப்போ நீங்கள் பஸ்ஸை நிப்பாட்டுறீங்கல்ல, அதுக்கு அப்படியே நேராகவே வந்து போனீங்கன்னு வைக்கல. ஆமாம். கடற்கரையில் இருக்கும். இந்நேரம் சரியான கூட்டமாகவும் இருக்கும். நேராக போனால் 5 நிமிஷம் கூட ஆகாது கடற்கரைக்கு. ஆனால் மீன் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஆமாம் ஆமாம், கடற்கரைக்கு அந்த ஹார்பர் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும்.